வெல்கம் டு பாலா வயர் பேக்ஸ். இப்போ 2 நாளா நம்ம சேனல்ல வந்து கூடை பின்ன ஆட்கள் தேவைன்றது தான் ஓடிட்டு இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் நான் போட்ட ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு நிறைய சகோதரிகள் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த எல்லா நல்வுள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து வீடியோ போட்டது நைட் 8 மணிக்கு, எனக்கு 10 மணிக்குள்ள வந்த மெசேஜ் வந்து ஒரு 100க்கு மேல மெசேஜ் வந்துருச்சு. அக்கா எனக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, எனக்கு வேலை அதுல அதிகமா வந்த மெசேஜ் வந்து சென்னை தான். சென்னையில ஒரு 70 பேருக்கு மேல வேலை வாய்ப்பு கேட்டிருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ அப்லோட் ஆனோடனே ஃபர்ஸ்ட் வந்து 30 பேரை முதல் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சேனலை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனால தான் உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் போனோன்னே எனக்கு உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டாங்க. அதனால நான் அவங்களுக்கு முதல் உரிமை கொடுத்துருக்கேன். மற்றவங்க தப்பா நான் சொல்லலை. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அடுத்தடுத்து வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. கண்டிப்பா இதோட நான் நிப்பாட்ட போறதில்ல. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய கம்பெனி வந்து நமக்கு கூட பின்றதுக்கு ஆர்டர் தராங்க. நான் தான் எடுக்காம இருக்கேன். ஏன்னா என்ன டீம் மட்டும் போதும்னு நினைச்சேன். ஆனா நிறைய பேர் இப்போ எனக்கு வந்த மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா நான் திறனாளியா இருக்கேன், என்னால் வீட்டை விட்டு வெளியே போக முடியல, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு கணவர் இல்லைக்கா, கை குழந்தை இருக்கு, நான் வேலைக்கு போக முடியல, எனக்கு கூட பின்ன தெரிய சப்போர்ட் பண்ணுங்க. அப்படிலாம் நிறைய பேர் வரும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க தயவு செஞ்சு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கண்டிப்பா அடுத்து நான் பெரிய ஆர்டர் எடுப்பேன். இந்த 300 கூட நான் முடிச்சு கொடுத்தேன்னா கண்டிப்பா 3000 கூட வரைக்கும் ஆர்டர் எடுப்பேன். உங்களுக்குலாம் நான் ஆர்டர் தரேன் தப்பாவும் என் மேல கோபமாவும் நினைக்க வேணாம். தொடர்ந்து உங்களுக்கு நான் வந்து அடுத்த ஆர்டர்ல உங்களை எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆனா எல்லாரோட பேரையும் நான் நோட் பண்ணிக்கிட்டேன். நோட் பண்ணிட்டு அவங்களுக்கு எவ்வளவு தூரம் வேகமா ஆர்டர் தர முடியுமோ, இந்த 300 கூட முடிஞ்சதா அடுத்த ஆர்டர் வரும். முடிய அடுத்த பெரிய ஆர்டர் வரும்போது மறுபடியும் இதே மாதிரி நான் வீடியோல சொல்லுவேன். அப்போ உடனே பார்த்துட்டு நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் அக்கா நான் இந்த ஊரு, எனக்கு இந்த கூட பின்ன தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஃபர்ஸ்ட் வந்த 30 பேர்லயுமே ஒரு 5-6 பேர் என்ன தயக்கம்னா, ஏக்கா என்னால 10 நாள்ல 4 கூட 3 கூட தான் பின்ன முடியும்னாங்க. அது எனக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு. ஏன்பா அப்படின்னு கேட்டேன். நாங்க 2 பேர் பின்றோம், இருந்தாலும் எங்களால 3 கூட 4 கூட ஒரு நாளைக்கு அந்த கூட நீங்க சொல்ற சைஸ்ல வந்து பின்றதுக்கு ஒரு நாளைக்கு சாரி ஒரு கூட பின்ன 3 நாள் 4 நாள் ஆகுன்றாங்க. பாலா வயரை பொறுத்த வரைக்கும் எங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் எவ்வளவு ஸ்பீடா பின்னலான்றத நான் ட்ரைனிங் கொடுத்துதான் அந்த வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட என்கிட்ட 20 வருஷமா பின்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 200 இருந்து 300 வரைக்கும் வீட்டுல இருந்தே சம்பாதிக்கிற அளவு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். எனக்கு லாபம் இருக்கோ இல்லையோ, எனக்கு பின்ற சகோதரிகள் என்னைக்குமே நல்லா இருக்கணும், பொருளாதாரத்தில் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். இப்போ எங்க டீம்ல ஜாயின் பண்றீங்கன்னா கண்டிப்பா எவ்வளவு ஸ்பீடா பின்னணுன்றதையும் நான் சொல்றேன். உங்களுக்கு மட்டும் இல்ல, நான் அதை வீடியோவாகவும் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நிறைய பேர் இதே ஒரு குழப்பம் தான். நான் வந்து நேற்று அந்த கூட சாம்பிள் போட்டேன். 45 வயர் வெட்டி அடி வந்து 14 வருஷம் போட்டு மேல வந்து 29 வருஷம் போட்டு பின்னினேன். 8 மணி நேரத்துல அந்த கூட நான் முடிச்சிருக்கேன். ஒரு நாள்ல 8 மணி நேரத்துல முடிச்சிருக்கேன். அப்ப நான் எவ்வளவு ஸ்பீடா போட்டிருக்கேன்றதை காட்டுறேன். வயர் வெட்டுறது ஸ்பீடா வெட்டணும், அடி போடுறது ஸ்பீடா போடணும், சுத்து வயர் போடுறது ரொம்ப ரொம்ப ஸ்பீடா போடணும். அது என்ன சொருகிறது முதற்கொண்டு எவ்வளவு வேகமா போடலான்றதை நான் வர்ற வீடியோல அப்லோட் பண்றேன். கண்டிப்பா பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம